ஹலோ ஆல் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஃபுல்லாக ஹாப்பியாக ஜாலியாக இருப்பீங்க நம்புகிறேன். நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும்னு சின்னதாக யோசிச்சா கூட ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டே இருக்குது. ஆக்சுவலி நேற்று ஒரு வீடியோ போஸ்ட் பண்ண அன்ஃபார்ச்சுனேட்லி அது இன்றைக்கி மாறிடுச்சு. ஓகே, இன்றைக்கி ஒரு குட்டி அப்டேட்டோடு வந்திருக்கேன். ஸோ அந்த ரெனோவேஷன் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த ரெனோவேஷன் பாதி ஒர்க் தான் முடிஞ்சிருக்கு. அதாவது பெயிண்டிங் ஒர்க் மட்டும்தான் ஃபினிஷ் ஆகிருக்கும். இன்னும் கொஞ்சம் எலிமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணோம். ஸோ அது என்னென்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்றத நான் உங்களோட லேட்டராக ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் பர்ச்சேஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தாட் இருக்குது. ஸோ பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு வருது அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு குட்டி பெயிண்ட்டு மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? எந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நான் நிறைய இடத்துல பார்த்து ஓகே, அதாவது என்னோடய ஒர்க் ஏற்ற மாதிரி தான் நான் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நீங்கள் யாராச்சும் ரெனோவேட் பண்ணுறீங்க அப்படின்னா வேறு ஏதாச்சும் ஒரு பிளேஸை உங்களோட ஒர்க்காகவோ இல்லை அப்படின்னா ஒரு பிஸ்னஸ்க்காகவோ நீங்கள் ரெனோவேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த டைமில் உங்களோட ஒர்க்குக்கு ரிலேட்டடான கலர்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ இந்த பியூட்டி சம் ஸ்டைலிஷ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு சம் பேஸ்டல்ஸ் கலர்ஸில் போனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபுட்டு ஸோ வேறு ஏதாச்சும் சர்வீஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா சம் டார்க் கலர்ஸ். ஓகேங்களா? அதாவது கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான கலர்ஸ் சூஸ் பண்ணும்போது அது பார்க்க நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ என்னோடய கலர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே பேஸ்டல் கலர்ஸில் அது ஒரு பர்பிள் ஷேடு. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் காம்பினேஷன் கலர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று லைட்டாகவும் அண்ட் தென் இன்னும் ஒரு வால் மட்டும் கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி, ஒரு வால் மட்டும் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஸோ அது பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா இதே மாதிரி நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன், என்னோடய ஹோமுக்கு பண்ணியிருக்கேன். ஸோ அது ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும் பார்க்க. அதுலேயும் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஐடியாஸ் இருந்துச்சுனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லேட்டராக அதாவது கலர் காம்பினேஷன்ஸ் மட்டும். ஓகேங்களா? ஸோ அது லேர்ன் பண்ணுறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இல்லை ஒரு வேளை நீங்கள் கலர் வீல் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் வெல் அண்ட் குட். ஓகேங்களா? ஸோ எதுவானாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இன்றைக்கி என்ன ஒரு விஷயத்தோட நான் வந்திருக்கேன் அப்படின்னா அபவுட் கம்ப்ளைண்ட். ஓகேங்களா? ஸோ கம்ப்ளைண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் ரீசன்ட் டேஸில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் கண்டிப்பாக நம்ம இந்த ஒரு விஷயத்தை கம்ப்ளைண்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. கம்ப்ளைண்ட் இந்த சென்ஸ் இன்ஃபர்மேஷன் நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் கன்சர்ன்ஸ், அதாவது உங்களை ஏதாச்சும் பாதிக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை அந்த சர்வீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரியான சர்வீசஸ் நிறைய இருக்குது. அது நம்ம ஃபீட்பேக்குன்னு எடுத்துக்கலாம், ரிவ்யூன்னு எடுத்துக்கலாம், கம்ப்ளைண்ட்னு எடுத்துக்கலாம், நம்ம எந்த பேர் அது வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த கம்ப்ளைண்ட் அப்படின்றது நான் எதுக்காக மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் அதாவது ஒரு ஃபீட்பேக்கோ ஒரு ரிவ்யூவோ ஸோ அவங்களோட சர்வீஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப குட் விஷயம். ஸோ இதுவே கம்ப்ளைண்ட்லேயே நீங்கள் அவங்கள கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஒரு ஃபீட்பேக்கோ இல்லை அப்படின்னா ஒரு கம்ப்ளைண்ட்டோ அது நம்ம பண்ணுறது தப்பு. ஓகேங்களா? நமக்கே தோணும் கரெக்டாக நம்ம ஒரு ஃபீட்பேக் கொடுக்க போகிறோம் அப்படின்னா அது அவங்கள எந்த விதத்தில் பாதிக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கே தோணும். இப்போ ஈவன் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கமெண்ட்லேயே குட் கமெண்ட் இருக்குது, பேட் கமெண்ட் இருக்குது. ஸோ அதுலேயே நியூட்ரலான கமெண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கமெண்ட் பண்ணும்போதே நமக்கு தெரியும் ஸோ நம்ம பண்ணுறது கரெக்டாக இருக்கா அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ அது உங்களுக்கே பர்சனலாக தெரியும். ஓகேங்களா? நம்ம இந்த கமெண்ட் பண்ண போகிறோம், அது இந்த விதத்தில் அவங்கள பாதிக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கே தெரியும். ஸோ உங்கள் மனசை சொல்லி இது குட் அப்படின்னும் போது நீங்கள் அந்த குட்டை பண்ணுங்கள். ஸோ இது பேட் அப்படின்னு உங்கள் ஹார்ட் சொல்லும்போது தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. உங்களுக்கே அது பேடாக தெரியும் போது அது கண்டிப்பாக அந்த சர்வீஸ் கொடுக்குறவங்களுக்கோ இல்லை ப்ராடக்ட் கொடுக்குறவங்களுக்கோ அது கண்டிப்பாக பாதிப்பாக தான் இருக்கும். ஸோ அதுலேயும் உங்களுக்கு அப்படியும் மீறி இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களை கஷ்டப்படுத்தும் இருந்தாலும் நான் சொல்லியே ஆகணும் அப்படின்னா அதுக்கு நம்ம கன்வே பண்ணுற வே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் சொல்கிற விதத்துலையும் நீங்கள் பண்ணுற கமெண்ட்டோ இல்லை அப்படின்னா நீங்கள் கொடுக்குற ரிவ்யூலேயும் அவங்கள பாதிக்காத மாதிரி நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். ஓகேங்களா? ஸோ அது அவங்களுக்கு கஷ்டமும் படுத்தக்கூடாது, அதே விதத்தில் அவங்கள அந்த ஒரு விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியும் இருக்கணும். ஓகேங்களா?
எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வந்து Amazon, Flipkart, Meesho இந்த மாரி நெறைய இடத்துல வந்து நம்ம நெறைய ப்ராடக்ட்ஸ் வாங்குறோம். ஸோ அதில வந்து டேமேஜ்டா இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு கோவம் வரும். கண்டிப்பா அந்த கோவத்திலேயே போயிட்டு நம்ம வந்து கமெண்ட் பண்ணும்போது அது வந்து ராங்கா போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே. இதே வந்து ஒரு நாள் கழிச்சு நீங்க வந்து கமெண்ட் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட்ட நல்லா பார்த்துட்டு, ஓகே எந்த இடத்துல டேமேஜ் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் நீங்க வந்து கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணிட்டு, அடுத்த நாள் நீங்க வந்து கமெண்ட் பண்ணும்போது அந்த கோவத்தோட வீரியம் வந்து கம்மியா இருக்கும். ஸோ தட் அடுத்த நாள் நீங்க பண்ற கமெண்ட் வந்துட்டு ஓகே மாதிரி இருக்கும். ஓகே எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு குடுக்க முடியுமோ, அதாவது என்ன கம்ப்ளைண்ட்டோ நீங்க அத மட்டும் வந்து குடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி ரிவ்யூஸ் தான் வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அந்த ரிவ்யூஸ வந்து நீங்க பார்த்து வந்து குடுங்க. நம்ம எழுதுறத பொறுத்தும், அதே விதத்துல அவங்க குடுக்குற சர்வீஸோ இல்ல அப்படின்னா அவங்க பிஹேவியர் வந்து ராங்கா இருக்கு அப்படின்னா, நம்ம அதையும் வந்து சொல்லலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு சைடு மட்டுமே வந்து நீங்க யோசிச்சு வந்து மத்தவங்களுக்கு குடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ப்ராடக்ட்டுக்கும், சர்வீஸ்க்குமே வந்து டிஃபரெண்ட் இருக்கு. என்ன அப்படின்னா, ப்ராடக்ட் நல்லா இல்ல அப்படின்னா, நம்ம வந்து சொல்லிடலாம். டைரக்ட்டா உங்களோட ப்ராடக்ட் வந்து நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இதே வந்து சர்வீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சர்வீஸ்ல வந்து நெறைய பேர் வந்து இருப்பாங்க. ஒருத்தரும் ஒரு மாதிரி யோசிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாருக்கும் ஏத்த மாதிரி வந்து அங்க குடுக்கணும் அப்படின்னா கஷ்டம் தான். பட் ஆனா வே ஆஃப் பிஹேவியர் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல பிஹேவியர் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படிங்கும்போது, எல்லாருக்குமே வந்து ஒரு டாலரேஷன் லெவல் வந்து இருக்கும். ஸோ அந்த டாலரேஷன் லெவல் வந்து எப்ப எக்ஸீட் ஆகுதோ, ஸோ அப்போ வந்து நீங்க வந்து கம்ப்ளைண்ட்டோ சரி, ரிவ்யூவோ சரி, இல்ல அப்படின்னா ஃபீட்பேக்கோ சரி, நீங்க தாராளமா குடுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பா அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி தான் ஆகணும். அது வந்து என்ன ஃபீல்ட் ஆனாலும் ஆகட்டும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நான் உங்ககிட்ட வந்து சேர்க்கணும் அப்படின்னு நினச்ச ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பா வந்து நீங்க ஒரு ஃபீட்பேக் குடுக்குறீங்க, இல்ல ஒரு ரிவ்யூ குடுக்குறீங்க அப்படின்னா, ஸோ அத வந்து யோசிச்சு குடுங்க. ஓகேங்களா? உங்க மனசு வந்து சொல்லும், இது வந்து குட்டான கமெண்ட்டு. அவங்களுக்கு வந்து இந்த விஷயம் போய் நீங்க சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, வே ஆஃப் ரைட்டிங் ஓகேங்களா? வே ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து நீங்க வந்து குட்டா குடுக்குறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி நீங்க ஹர்ட் பண்ற மாரி பேசிட்டீங்க அப்படின்னா, அவங்களும் வந்து ரிட்டர்னுக்கு ஹர்ட் பண்ற மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நல்லா இருக்காது. ஓகேங்களா? ஸோ எதுவானாலும் ஃபாலோ யுவர் ஹார்ட் ஓகேங்களா? ஸோ உங்க ஹார்ட் சொல்லும் இது குட், இது வந்து குட் பிஹேவியர். இது வந்து பேடு, இது வந்து பேட் பிஹேவியர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தோணும். ஓகேங்களா? ஸோ அதுபடி நீங்க வந்து நடந்துக்கோங்க. ஓகே. தட்ஸ் இட் ஃபார் டுடே கைஸ். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். ஓகே. பாய்.